சஸ்திகாவும் மாயச்சங்கும் பாப்புவா நியூகினியாவின் ஒரு கதை. பாப்புவா நியூகினியாவின் ஒரு குட்டித் தீவில் கடற்கரை ஓரம் இருந்த ஒரு சிறிய குடிலில் சஸ்திகா தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தாள். அந்த தீவு மிகவும் விசித்திரமானது. அங்கே மரங்கள் மேகங்களை தொடும் அளவிற்கு உயரமாக இருக்கும். கடலோரம் இங்கு பார்த்தாலும் விதவிதமான பவளப்பாறைகள் மின்னும். சஸ்திகா கண்ட பொக்கிஷம். ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் சஸ்திகா கடற்கரை மணலில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது கடலலைகள் ஒரு பெரிய பொருளை அவள் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தன. அது ஒரு மினுமினுக்கும் பெரிய சங்கு. அந்தச் சங்கு சாதாரணமானதாக இல்லை. அதன் மீது சூரிய ஒளி படும்போது அது 7 வண்ணங்களில் ஜொலித்தது. சஸ்திகா அதை ஆச்சரியத்துடன் கையில் எடுத்தாள். அந்தச் சங்கை தன் காதில் வைத்தபோது அவளுக்குள் ஒரு இனிய இசை கேட்டது. இது எனக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மாயச்சங்கு. இதை நான் யாருக்கும் காட்டக்கூடாது என்று ரகசியமாக தன் பையில் மறைத்து வைத்தாள். சஸ்திகாவின் தனிமை. அடுத்த நாள் காலை சஸ்திகாவின் நண்பர்கள் லோகி மற்றும் மாரி அவளை விளையாட அழைத்தனர். அவர்கள் வழக்கமாக கடலில் குதித்து விளையாடுவார்கள் அல்லது தென்னை மட்டைகளில் சறுக்கி விளையாடுவார்கள். ஆனால் சஸ்திகா வரவில்லை. எனக்கு வேலை இருக்கிறது என்று போய் சொல்லிவிட்டு ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அந்தச் சங்கோடு தனியாக விளையாடினாள். நாட்கள் செல்லச் செல்ல சஸ்திகா யாரிடமும் பேசுவதை தவிர்த்தாள். அந்தச் சங்கு அழகாக இருந்தாலும் அதனுடன் பேசவோ சிரிக்கவோ முடியாது என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். சஸ்திகா மெல்ல மெல்ல சோகமானாள். காடு கொடுத்த பாடம். ஒரு நாள் சஸ்திகா அந்தச் சங்கோடு காட்டின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அப்போது பாப்புவா நியூகினியாவின் புகழ்பெற்ற சொர்க்க பறவை பேர்ட் ஆஃப் பாரடைஸ் ஒன்று அங்கு வந்தது. அந்த பறவையின் வால் நீண்ட தூரம் வரை வண்ணமயமாக படர்ந்திருந்தது. அந்த பறவை மற்ற பறவைகளை அழைத்து தான் தேடி வைத்திருந்த தேன் மற்றும் பழங்களை ஒன்றாக பகிர்ந்து உண்டது. அவை ஒன்றாகச் சேர்ந்து நடனமாடுவதையும் மகிழ்ச்சியாக சத்தமிடுவதையும் பார்த்த சஸ்திகாவுக்கு கண்கள் கலங்கின. அந்த பறவைகளிடம் மினுமினுக்கும் சங்கு இல்லை, ஆனால் அவை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றன. என்னிடம் இந்த அழகான சங்கு இருந்தும் நான் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறேன் என்று அவள் சிந்தித்தாள். மகிழ்ச்சியின் இரகசியம். அப்போதுதான் சஸ்திகாவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. மகிழ்ச்சி என்பது ஒரு பொருளில் இல்லை, அது நாம் மற்றவர்களுடன் செலவிடும் நேரத்தில்தான் இருக்கிறது. உடனடியாக சஸ்திகா கடற்கரைக்கு ஓடினாள். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த தன் நண்பர்களை அழைத்தாள். நண்பர்களே, என்னிடம் ஒரு அற்புதமான சங்கு இருக்கிறது, வாருங்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடலாம் என்று உற்சாகமாக கூவினாள். நண்பர்கள் அனைவரும் ஓடி வந்தனர். சஸ்திகா அந்தச் சங்கை காட்டியதும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவள் அந்தச் சங்கை ஒவ்வொருவர் காதிலும் வைத்து அந்த இசையை கேட்கச் செய்தாள். நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அன்று மாலை அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தச் சங்குடன் ஒரு புதிய விளையாட்டை கண்டுபிடித்து விளையாடினர். அன்று இரவு சஸ்திகா உறங்கச் செல்லும்போது அவளுடைய இதயம் முன்பை விட அதிக நிறைவாக இருந்தது. கதையின் நீதி. நம்மிடம் இருப்பதை மறைத்து வைப்பதால் மகிழ்ச்சி கிடைக்காது, அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போதுதான் அது முழுமையடைகிறது.